குட் ஈவினிங். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய ஆண்டிலும் 1ஆம் தேதி உங்களை எல்லாரும் சந்திப்பதில் மிக சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை எல்லாரையும் புது வருட நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த ஆண்டுக்குள்ளும் தேவன் நம்மளை அளவுக்கு அதிகமாக அவருடைய வருகைக்கென்று நம்மளை ஆயத்தப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. இந்த கொடிய காலத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2019 இருந்து பாத்தீங்கன்னா இது ஒரு வேவ் மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. 2020 கம்ப்ளீட்டா லாக்டவுன் இருந்தது. 2021 நார்மலா இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இட்ஸ் நத்திங் இன் அவர் ஹேண்ட். நம்ம கையில எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறோம். மனிதர்களால எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. வேக்சின் கொடுத்து பார்க்குறாங்க, மாஸ்க் போட்டு பார்க்குறாங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் விட்டு பார்க்குறாங்க. அந்த வைரஸை இவங்களால முழுமையாக அழிக்க முடியல. அப்போ இது எல்லாமே ஆண்டவருக்கும் நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸா இது ஒரு என்டையர் மேன்கைண்டே இது சஃபர் ஆயிட்டு இருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம இந்த புதிய ஆண்டுல வரும்பொழுது நம்ம யோசிப்போம், அப்ப இந்த ஆண்டுலயாவது கொரோனா ஒளிஞ்சிருமா, இந்த ஆண்டுலயாவது அது மியூட்டேட் ஆகாம இருக்குமா, நம்ம ஃப்ரீயா முந்தி சுத்த முடியுமா? நீங்க அது யோசிக்கிறதை காட்டி இன்னைக்கு எல்லாருமே எப்படின்னா, பூமியில நான் எப்படி சந்தோஷமா வாழலாம், பூமியில நான் நிரந்தரமாக பணக்காரனாக எப்படி இருக்கலாம், எனக்கு பூமியில எல்லாமே வேணும் 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 பூமியில எதிர்பார்க்கறீங்க. டைம் ஹாஸ் கம். பூமியில் உள்ள காலங்கள் முடிகிற நாட்கள் வரப்போகுது. நம்ம இது வரைக்கும் 6000 இயர்ஸா மேன்கைண்ட் பூமியில வாழ்ந்துகிட்டு இருந்து எவ்வளவோ காரியங்கள் சாதிச்சாங்க, எவ்வளவு பாவத்தையும் பெருக்கினாங்க, எவ்வளவு விதமான தேவனுக்கு விரோதமான காரியங்களும் செஞ்சாங்க. ஒரு பக்கம் தேவனுடைய ஞானத்தின் மூலமாக பூமியில பலவிதமான காரியங்களை செய்து முடித்தார்கள். நல்லதுதான். ஆனா the time has come for the earth, என்ன சொல்றது, இந்த பூமியை இனிமேல் மனிதர்களால வாழ முடியாத ஒரு சூழ்நிலை வரப்போகுது. அப்படின்னா பூமி அழிஞ்சிருமான்னு கேட்டீங்கன்னா பூமி அழியாது. தேவன் மகிமையாக இந்த பூமிக்கு வரப்போகிறார். அந்த மகிமையோட நாமளும் மகிமையாக வாழ்றதுக்குள்ள நாட்களுக்குள்ளாக தான் போய் கொண்டிருக்கிறோம். இது வரைக்கும் நம்ம பலத்தால இந்த பூமியில கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தோம், பண்படுத்தி சீர்படுத்தி பூமியில உள்ள விளைநிலங்களையோ அல்லது பிசினஸையோ எல்லாத்தையும் நம்ம ட்ரெயின் பண்ணி பார்த்தோம். டைம் ஹஸ் கம். இப்ப மனுஷனோட கையில ஒண்ணுமே கொடுக்க முடியல. இது எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க சயின்டிஸ்டும் சரி. இது அவங்க இதை அழிச்சிடலாம், இதை என்ன பண்ணலாம், முடியவே முடியாது. டைம் இது கடைசி நாட்கள். வேதத்துல போட்டிருக்கிறது அப்படியேதான் நடக்கும். வேதத்துல போட்டிருக்க தீர்க்கதரிசன காரியங்கள், யுத்தங்களின் செய்திகளையும், கொள்ளை நோய்களும், பஞ்சங்களும், பூமி அதிர்ச்சியும் இது கண்டிப்பா நடந்து யாரும். இதற்கு நம்ம அகெயின்ஸ்டா நம்ம எவ்வளவோ ப்ரே பண்ணாலும் மேபி ஆண்டவருடைய பிள்ளைகளை அவர் கண்டிப்பாக பாதுகாக்கிறார். ஆனா இதுக்கு அகெயின்ஸ்ட் ஆண்டவரே இந்த கொள்ளை நோய்களை நீங்க சொன்ன வார்த்தையின்படி அது நடக்காமல் போவதாக நம்ம சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்காரு அது நடக்கும்னு. அப்படின்னா நம்ம தேங்க் காட் ஃபார் தட். அதுக்குள்ள ரெவலேஷன் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறாரு. தேங்க் காட் ஃபார் த ப்ரொடெக்ஷன். அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். அதுக்குதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. இன்னைக்கு நிறைய நேரம் ஆண்டவருக்கு விரோதமான ஜெபங்கள் ஒண்ணு எழும்புது. இதை பத்தி ஒரு டாபிக்கே ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். praying against God, praying against God's will. That is also dangerous. ஓகேங்களா. கடைசி காலத்துல எது தேவனுடைய சித்தம் என்று அறிந்து கொண்டு அதன்படி நம்ம போகும் பொழுது மட்டும்தான் நாம இந்த புதிய ஆண்டுல வெற்றி காண முடியும். இந்த புதிய ஆண்டுல நிறைய ட்ரீம்ஸோட நீங்க என்டர் ஆயிருப்பீங்க. இந்த ஜனவரி 1 நிறைய ரெசல்யூஷன் சில பேர்லாம் எடுத்திருப்பீங்க. சில பேருக்கு இன்னைக்கு காலையில ப்ராமிஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும். ஓகே, நான் அந்த ப்ராமிஸை பத்தி சொல்லும் போது பாருங்களேன், இன்னைக்கு காலையில கூட இந்த ஒரு தாட் வந்தது. எல்லா ப்ராமிஸும் பாருங்களேன், பைபிள்ல போட்டிருக்கிற பிளெஸிங் மட்டும்தான் கார்டுல பிரிண்ட் பண்ணி நம்ம கையில ஒரு செட் ஆஃப் கார்ட்ஸ் கொடுத்து, எப்படி ஒரு கிளி ஒரு கார்டு எடுக்கிற மாதிரி நம்மளையும் கார்டு எடுத்து வைப்பாங்க. ஓகேங்களா. அதை எடுத்துட்டு இதான் எனக்கு ப்ராமிஸ் வந்துருச்சு. அது பேரு ப்ராமிஸ் கிடையாதுங்க. ஆண்டவர் உங்களோட பேசணும். வசனத்தின் மூலமாக பேசுவார், தரிசனத்தின் மூலமாக பேசுவார். ஒவ்வொரு விதத்திலையும் ஆண்டவர் பேசுறது சுத்தமா இருக்கிறார். சரிங்களா. ஏதோ ஒரு சீட் எடுக்கிற மாதிரி ஒரு கார்டை எடுத்துட்டு ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டாருன்னு சொல்லவே கூடாது. இப்ப பரிசுத்த ஆவியானவருடைய காலங்கள் இருக்கு. பழைய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டல அவங்க சீட் எடுத்தாங்க. ஓகேங்களா. மேல்மாடி அறைக்கு போறதுக்கு முன்னாடி சீட் எடுத்துதான் யூதாஸ்க்கு பதிலா யாரை போடலான்னு பார்த்தாங்க. ஓகே, அப்ப பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அருளப்படல. பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் எங்கேயுமே அவங்க சீட் எடுத்த மாதிரி எங்கேயுமே நான் பார்க்கவும் முடியல. பைபிள் எங்கேயுமே ரெக்கார்டும் கிடையாது. அப்போ அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உள்ளால இருந்துட்டு பேசிட்டு இருக்கும் பொழுது நம்ம என்ன வாக்குத்தத்தத்தை சீட்டு மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா
then there is a big question mark. பரிசுத்த ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்துற மாதிரி இருக்கும். அவர் சொல்றது நம்ம கேட்காம இன்னும் ஏன் இஷ்டத்துக்கு என்னுடைய பாரம்பரியமோ என்னுடைய முறைமையின்படியோ நான் வாக்குத்தத்தத்தை நானே சூஸ் பண்ணிப்பேன். அதுல அதுல எழுதிருக்கிறத பாருங்க, எல்லாமே பிளஸிங் வேர்ஸ் தான் இருக்கும். எல்லாத்தையும் நீங்க திருப்பி வச்சு பார்த்தா கூட எல்லாமே ஆசீர்வாதத்துக்கு உரிய வசனங்கள் மட்டும்தான் இருக்குமே தவிர எதுவுமே நமக்கு வந்து நம்மளை திருத்துறதுக்கு உள்ள வசனம் இருக்காது. ஓகேங்களா? நம்மளை உருவாக்குறதுக்கு உள்ள வசனம் இருக்காது. சில நேரத்துல நம்மளுக்கு வார்ன் பண்ணக்கூடிய வசனம் இருக்கு. நம்ம ஒரு பாவத்திலே இருப்போம், அங்க ஒரு வாக்குத்தத்தம் வந்திருக்கும், நீ 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 கோடா கொடியா பெருகுவாய். அப்ப நம்ம பாவத்திலே கோடா கொடியா பெருகுவோம். ஓகேங்களா? அப்ப அந்த பாவம் திருந்தினாலதான் எனக்கு வந்து ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்களும் ஆசீர்வாதங்களும் என்னோட வாழ்க்கையில வந்து சேரும். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பாவத்திலே இருக்கிறோம், ஆனா ஆசீர்வாதமும் வேணும். அப்போ இந்த நன்மைக்கு ஏதுவான அல்லது ஆசீர்வாதத்துக்கு ஏதுவான வசனங்களை மட்டும் எடுத்து அதுல ஒரு கவர்ற ஒரு காரியங்களை அது நாமளே வஞ்சித்து விடும். ஓகேங்களா? ஆண்டவர் பேசும் பொழுது அது வந்து இந்த உலக பிரகாரமான காரியமாக இருக்கிறது. உங்களுடைய உள்ளத்தின் பிரகாரமாக உங்களோட உள்ளால மனுஷன் எப்படி பலப்படுவான், எதன் மூலமாக பலப்படுவான், அதற்குள்ள வாக்குத்தத்தமாக தான் இருக்கணும். அதை தான் ஆண்டவர் விரும்புறார். சரிங்களா? சோ தயவு செஞ்சு இந்த 1ஆம் தேதி நிறைய பேர் நீங்க வந்து வாக்குத்தத்தம் எடுப்பீங்க, வாக்குத்தத்தம் கொடுப்பீங்க, இதன்படிதான் நடக்கும், இதன்படிதான் அப்படி செய்யணும். நல்லது. ஓகேங்களா? ஆண்டவர் உங்ககிட்ட ஸ்பெசிபிக்கா பேசியிருந்தாங்கன்னா பிரைஸ் காட் ஃபார் தட். அப்படி பேசாம இன்னும் நீங்க துண்டு சீட்டு எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு இருந்தீங்கன்னா then there is a problem in you. ஓகேங்களா? தயவு செஞ்சு அந்த ஒரு பாரம்பரியத்துல நம்ம மாறிடும். சோ ப்ராஃபிட்டிக்கல் வேக்கப் கால்ல உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் புதிய ஆண்டிலும். ஓகேங்களா? சோ இட்ஸ் பீன் an amazing journey. போன வருஷம் நிறைய காரியங்கள் நமக்கு தீர்க்க தரிசனமாக, குறிப்பாக வேதத்துல போட்டு தீர்க்க தரிசனத்தை அறிந்து கொண்டிருக்கிறோம். வசனத்தின் படி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். எது தீர்க்க தரிசனம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நிறைய நேரத்துல 1000 வருஷம் அரசாட்சி நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் என்னோட இன்னைக்கு நான் காலையில நிறைய பேர் வாக்குத்தத்தங்களை பாத்தீங்கன்னா 1000 வருஷம் அரசாட்சி நடக்க வேண்டிய காரியங்களை இவங்களுக்கு இப்பவே வாக்குத்தத்தமா எடுத்துக்கிறாங்க. அதனாலதான் பைபிள் வந்து they have not understood the Bible clearly. வேத வசனம் எதுக்கு கொடுத்திருக்கிறேன்னா, அதாவது என்னை உருவாக்குறதுக்காகவும் இனி சம்பவிக்க போற என் காரியங்களை இனி நான் நடக்கிற உலகத்துக்குள்ள நான் பிரவேசிக்க வேண்டுவதற்காக ஆண்டவர் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த பூமி நிரந்தரம் கிடையாது. இந்த பூமி அழிவுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது, அந்தி கிறிஸ்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது. 2022ல ஒன் வேர்ல்ட் ரிலிஜனோட ஹெட் குவார்டர்ஸோட இனாகிரேஷன் நடக்க போகுது. சோ அதுக்குள்ள ப்ரிப்பரேஷன் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. இப்ப 2022 இன்னும் காலம் கொடுமையாக தான் போகும், இன்னும் பயங்கர மோசமாக தான் போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? மேபி இந்த கோவிட் ஒழிஞ்சாலும் அடுத்தது இன்னும் பயங்கர மோசமான காரியங்கள் நடக்கும். ஏன்னா அந்தி கிறிஸ்துவோட ஆட்சியோட ஆரம்பத்துக்கு தான் இந்த ஒன் வேர்ல்ட் ரிலிஜன், இந்த ஒன் வேர்ல்ட் ஆர்டர், இதோட ஹெட் குவார்டர்ஸோட இனாகிரேஷன் they are planning this year. அவங்க எல்லாம் கெட்டியெல்லாம் முடிச்சிட்டாங்க. அதோட இனாகிரேஷனோட நியூஸ் நீங்க விரைவில் கேட்பீங்க. So when you start hearing that all these things, the time is near. இனிமேல் காலம் செல்லாது. இனி வந்து இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களோ பூமிக்குரிய நிலைமையோ, பூமியில நான் இருந்து நான் வந்து கொடா கொடியாக பெருகுவேன்னு சொல்லி ஆபிரகாம் கொடுக்கிற சந்ததிகள்லாம் இனிமேல் எனக்கு வரும்னு சொல்லிட்டு அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி இருக்காதீங்க. மேபி விசுவாசத்துல உங்களுக்கு நித்திய ராஜ்யத்துல ஆண்டவர் உங்களுக்கு கொடான கொடியான ஆசீர்வாதங்கள் வச்சிருக்கிறத தவிர இனிமேல் பூமியில அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடையாது. ஹல்லேலூயா. என்னடா இது 1ஆம் தேதியே வந்து இவர் வந்து இப்படி பேசிட்டாரு, this is the fact, this is the truth. ஓகேங்களா? இனி நாம ஆயத்தப்பட வேண்டியது அவருடைய வருகைக்கு சபை ஆயத்தப்படுத்த வேண்டும். 7 வருஷம் உபத்திரவம் நடக்கும். அந்த 7 வருஷம் நாம தேவனுடைய சன்னிதானத்துல நமக்கு மகா இது திருமண விருந்து நடக்கும். அதுக்கப்புறம் இயேசுவோட சேர்ந்து திரும்பி வந்து இந்த பூமியில 1000 வருஷம் அரசாலையே ஆளுகை செய்வோம். அப்பொழுதுதான் நம்ம இந்த பைபிள்ல போட்டிருக்கிற ஒரு 60-65% ஆஃப் த ப்ராஃபசிஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிற டைம் லைன் அதுதான். அதை குறித்து தான் இந்த ப்ராஃபிட்டிக்கல் வேக்கப் கால்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, இன்னைக்கும் நம்ம வந்து we have an amazing time. நம்ம சாப்டர் 63 and 64 பார்க்க போறோம். மிக விரைவாக பார்க்க போறோம். I don't want much time. கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஹைலைட்ஸ் மட்டும் தான் அதுல நான் உங்களுக்கு குறிச்சு காமிக்க போறேன். இட் ஹாஸ் லாட்ஸ் மோர் சீக்ரெட். எது எப்பப்ப நடக்க போகுது, நிறைய காரியங்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் தேவனை நம்ம ஆராதிப்போம், கர்த்தர் நாமம் மகிமைப்படுத்துவோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர்.
அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவும் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சியும் செழிப்பாகட்டும். புது
Hallelujah. Praise God. Such an amazing worship what God has given us. We are created to worship God. நம்மை ஆண்டவர் உருவாக்குனதே தேவனை ஆராதிப்பதற்காக. Before I waste much time, let's move on to the today's deep study about the prophecies. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற காரியங்கள் வந்து எசாயா 63 and 64 ரெண்டுத்தையும் சேர்த்து இன்னைக்கு பார்க்கலான்னு ஒரு ஆவியானவரோட ஏவுதல் இருந்தது எனக்கு. ஓகேங்களா? நிறைய நேரம் நம்ம இயேசு கிறிஸ்துவ எப்படி பார்த்திருப்போம்னா ரொம்ப அப்படியே அன்பு நிறைந்தவர். ஓகேங்களா? He is full of compassion, he is full of love, he is full of grace, he is full of என்ன சொல்றது, அந்த லவ் அண்ட் கிரேஸ் பத்தி தான் இப்ப நிறைய பேர் டீச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவர் வந்து யாரையும் திட்ட மாட்டார், யாரையும் அடிக்க மாட்டார், யாரையும் கடிந்து பேச மாட்டார், யாரையும் வந்து தவறாக, அதாவது அவர் வந்து யாரையுமே வந்து தப்பாக திட்ட மாட்டார். ஓகேங்களா? தப்பு பண்ணாலும் அவரை வந்து நம்ம அரவணைச்சுப்பாரு. அதுதான் அப்பாவோட குணாதிசயம். அப்பா வீட்டுல என்ன தப்பா பண்ணாலும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நிறைய தவறான காரியங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இயேசு அன்பானவர், இயேசு வந்து கிருபை உள்ளவர், இது ஒரு பக்கம். பட் ஆல்சோ அந்த அதர் ஃபேஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் we should know. நிறைய பேர் இதை பத்தி போதிக்கிறது கிடையாது. வேதத்துல தெளிவாக இருக்குது. ஓகேங்களா? அது குறிப்பாக இன்னைக்கு நாம எடுக்கிற காரியங்கள் பாத்தீங்கன்னா the Lord in judgment, அவருடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும். ஓகேங்களா? ஜீசஸ் வந்து ஜட்ஜ் பண்ணார்னா அவர் எப்படி இருக்கும். ஓகேங்களா? நம்ம நிறைய பேருக்கு வந்து அவர் ஜட்ஜ் பண்ணுவாருங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அவர் ரட்சகர் தானே, அவர் நமக்காக இறங்கி வந்தா, நமக்காக சிலுவையில மரிச்சாரு. அன்பு அப்படியே வழிஞ்சு ஓடிச்சு. அதை நம்ம பார்த்தோம். கரெக்ட். நம்பர் 1. ஓகேங்களா? அதுதான் அவருடைய முதலாம் வருகையில அவருடைய கேரக்டர் வெளிப்படுத்துறது வந்து லவ் அண்ட் கிரேஸ். ஓகேங்களா? இதுக்குள்ள நிறைய மிராக்கிள்ஸ் இருந்தது, ஹீலிங்ஸ் இருந்தது, அதெல்லாம் அவருடைய ஒர்க்ஸ். பட் அவர் இயேசுவை வெளிப்படுத்தினது அவருடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல எப்படி இருந்ததுன்னா லவ் அண்ட் கிரேஸ். நம்ம இன்னைக்கு இதை பத்தியே பேசிட்டு இயேசு அப்படியே ஒரு அப்படி இந்த சாதுவான ஒரு மனுஷன மாதிரியே, நம்ம வந்து சாதுவான ஒரு தெய்வம் மாதிரியே நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? on the other side, he also executes the judgment. பைபிள் இஸ் சோ கிளியர். அந்த ஜட்ஜ்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்றது வேற யாருமே கிடையாது, இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவருடைய இன்னொரு முகத்தை யாரும் பார்த்தது கிடையாது. அவருடைய இன்னொரு முகத்தை எப்ப பார்ப்பாங்கன்னா சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம், ராப்சர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவருடைய இன்னொரு முகம். ஓகேங்களா? அப்போ அந்த லவ் அண்ட் கிரேஸ் கான்செப்டே இருக்காது. ஓகேங்களா? அப்போ அவருடைய கோபாக்கினி, அவருடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து பயங்கரமாக வெளிப்படும். இன்னைக்கு அதை குறித்து தான் ஏசாயா 63 ரொம்ப தெளிவாக நிறைய காரியங்கள் போட்டிருக்கு. So we are going to see that ஏசாயா 63 and 64 together. ஓகேங்களா? இதுல வந்து நான் 2வது வசனத்துல இருந்தே வாசிக்கிற பாருங்களேன். I will also share the verses with you. ஓகேங்களா? ஏசாயா 63 number verse 2. இது வந்து why is your apparel red? and your வந்து ஜீசஸ். இவங்க வந்து கேக்குறாங்க, ஏன் உங்களுடைய வஸ்திரம் வந்து சிகப்பாக இருக்கு, உம்முடைய உடுப்பு சிகப்பாகவும். why is your apparel red and your garments like the one who trains in the wine press? உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்களை போல இருக்கிறது. ஆலையை மிதிக்கிறனா ஏதோ வந்து இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி கிடையாது, வைன் பிரஸ் தான் அந்த காலத்துல ஆலை சொல்லுவாங்க. இங்கிலீஷ் பைபிள்ல வைன் பிரஸ் போட்டிருக்கு. வைன் பிரஸ் அழுத்தி அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி ரெட் கலர்ல இருக்கும். அதனாலதான் மக்கள் கேக்குறாங்க, why is your apparel red? இந்த யுவர் இருக்கிற வந்து NKJV பாத்தீங்கன்னா ஒயிட் கேப்ஸ்ல இருக்கும். So there is nothing but Jesus. இயேசுவை பார்த்து கேக்குறாங்க, ஏன் உங்களோட ட்ரெஸ் ரெட் கலர்ல இருக்கு, ஏன் உங்களோட கார்மெண்ட்ஸ் வந்து வைன் பிரஸ்ல மிதிச்சுட்டு வந்தவங்களுக்கு எப்படி ரெட்டா இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. அப்போ அதுல ஆண்டவர் ஆன்சர் பண்றாரு. ஓகேங்களா? இது ஜீசஸோட இன்னொரு அதாவது இன்னொரு ஃபேஸ். லவ் அண்ட் கிரேஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கம்மிங்ல பாக்குறோம். செகண்ட் கம்மிங்க்கு முன்னாடி அந்த 7 years அந்தி கிறிஸ்துவோட ஆட்சியில தேவனுடைய கோபாக்கினி வெளிப்படுத்தல் விசேஷம். நீங்க வெளிப்படுத்தல 6ல இருந்தே பாத்தீங்கன்னா அந்தி கிறிஸ்து பூமிக்கு வந்ததுல இருந்து எப்படி தேவனுடைய நியாய தீர்ப்பு எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு நம்ம வந்து தெளிவாகவே பார்க்கலாம். ஓகேங்களா? டில் நீங்க 18th chapter வரைக்குமே அந்த தேவனுடைய நியாய தீர்ப்பு தான் பூமியில எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஒரு பக்கம் அந்தி கிறிஸ்துவோட ஆட்சி, இன்னொரு பக்கம் தேவனுடைய கோபாக்கினி விழுந்துட்டு இருக்கும். அப்போ அங்கதான் இங்க போட்டிருக்கு. அந்த சம்பவம் தான் இங்க போட்டிருக்கு. உடனே ஜீசஸ் சொல்றாரு, I have trodden the wine press alone. அப்படின்னா இயேசு கிறிஸ்து, நான் ஒருவனாய் ஆலயத்தை மிதித்தேன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான், அவருக்கு மட்டும்தான் நியாயம் விசாரிப்பதற்கான அதிகாரம் உண்டு. நியாயத்தை விசாரித்து கொண்டிருக்கிறார். நீங்க வெளிப்படுத்தல, நீங்க நம்ம ஏற்கனவே அந்த ஸ்டடி முடிச்சிருக்கிறோம். வெளிப்படுத்தல் நீங்க பார்க்கும் பொழுது லட்ச கணக்கான ஜனங்களோட நியாய தீர்ப்புல ஒவ்வொரு கோபாக்கினியிலும் சாவார்கள்.
பூமியில 3/1 அழிந்து போயிடும், வானத்துல இருந்து எரிக்கல் விழும், தண்ணி எல்லாம் ரத்தமாக மாறும், மிருக ஜீவன்கள் எல்லாம் அழிந்து போகும். இப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் 1/3 அப்படி போட்டே இருக்கும். பூமியில 1/3 பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 800 crores பாப்புலேஷன். 800 crore 1/3 நீங்க பார்த்தாங்களே அப்ராக்சிமேட்டா 250, ஓகேங்களா, 250 to ஒரு 275 crores அப்ராக்சிமேட்டா ஒவ்வொரு இதுலயும். இப்ப ஃபர்ஸ்ட் ஷாட்ல 1/3 காணாம போகுதுன்னா 275 crores. அதுல வந்து எத்தனை பேர் ராப்சர்ல போறாங்க, இது ராப்சர்ல போய் மேபி ஒரு 500 கோடி மக்கள் மீதி பூமியில இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள். நம்ம கணக்கு எதுவுமே நமக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 500 crores லெஃப்ட் பிஹைண்ட். அப்போ அந்த 500 கோடியில 3/1 பங்கு, க்ளோஸ் டு 175 காணாம போயிடும். 175 ஒவ்வொரு ஷாட்லயும் 175 கோடி. அப்பனா எவ்வளவு ரத்தம் சிந்தப்படுதுன்னு பாருங்களேன். அதுதான் இங்க சொல்றாரு, அவர் மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்றாரு. அண்ட் ஃப்ரம் த பீப்புள் நோ ஒன் வாஸ் வித் மீ. எந்த ஒரு மனுஷனும் அவரோட சேர்ந்து நியாயம் விசாரிக்க முடியாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து பூமியில வந்திருக்கிற போது அவர் தெளிவாக ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி பேசும்போது, யூ ஷுட் நாட் ஜட்ஜ், ஜட்ஜ்மெண்ட் பிலாங்ஸ் டு மீ ஆண்டவர் சொன்னார். ஓகேங்களா, நியாயம் விசாரிக்கிறது உன்னுடைய கடமை கிடையாது, என்னுடையது. அவருடைய நியாயம் எப்படி இருக்குன்னா, சும்மா எப்படி விசாரிச்சே நம்ம இந்த கோர்ட்ல விசாரிச்சுட்டு இருக்கோமே அந்த மாதிரிலாம் கிடையாது. அவர் அந்த அந்திகிறிஸ்து ஆட்சியில அந்திகிறிஸ்துவோட முத்திரை போட்டவங்களுக்கு இட்ஸ் லைக் டைரக்ட் ஜட்ஜ்மெண்ட். தெர் இஸ் நோ நீட் டு, அவங்களுக்கு வந்து வேற ஆப்ஷனே கிடையாது. தெர் இஸ் நோ நீட் ஃபார் தெம் டு ரிப்பெண்ட். அவங்களுக்கு வந்து ரிப்பெண்டன்ஸ்க்கு ஒரு ஆப்ஷனே இல்லை. அப்போ ஃபார் ஐ ஹவ் ட்ராடன் them in my anger, ஆண்டவருடைய கோபத்துல அவங்களை நான் நசுக்கி போட்டேன். ஓகேங்களா, ஜனங்களின் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை, நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து. யாரு சொல்றது? இயேசு கிறிஸ்து சொல்றார், ஆண்டவர். ஓகேங்களா, ஒரு பக்கம் ஆண்டவர் கோபமே பட மாட்டார்கள் நிறைய பேர் பிரீச் பண்றாங்களே, இந்த வசனத்தை தயவு செய்து பாருங்க. 2ஆம் வருகைக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவோடைய நியாய தீர்ப்பு பூமியில விளங்கும். For I have trodden them in my anger and trampled them in my fury. என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். என்ன ஒரு வார்த்தை பாருங்களேன். நிறைய பேர் இதெல்லாம் வந்து வாக்குத்தத்தமாக கேட்க மாட்டாரு. யாருக்காவது இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தம் கிடைச்சிருக்கிறா? ஏசாயா 63:3 ஓகேங்களா, நான் ஒருவனாய் ஆலயத்தை மிதித்தேன், என் கோபத்திலே அவர்களை மிதித்தேன் அப்படின்னு யாருக்காவது வாக்குத்தத்தம் வருமா? யாருமே பிரிண்ட் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் படிக்க கூடாது. ஓகேங்களா, வேதத்துல போட்டிருக்கிறது நமக்கு இது அறிஞ்சிருக்கணும். இது ஒரு எச்சரிப்பின் செய்தியாக மக்களுக்கு போய் சேர வேண்டும். and their blood is sprinkled upon me. அவங்களை நான் மிதிக்கும் பொழுது, அவங்களை நசுக்கி போடும் பொழுது அவங்களோட ரத்தம் என் வஸ்திரங்கள் மேல் தெரித்தது, என் உடுப்பை எல்லாம் கரைப்படுத்தி கொண்டேன். இது யாரு? இயேசு கிறிஸ்து சொல்றார். ஃபர்ஸ்ட் கம்மிங்ல அவரை அடிச்சாங்க. அதனால அவருடைய சரீரத்துல அவருடைய சதை எங்க இருக்குன்னே தெரியாத அளவுக்கு அவர் நொறுக்கப்பட்டார். அப்போ இப்போ பூமியில வந்து அவருடைய நியாய தீர்ப்பு விளங்கும் பொழுது மனிதர்களுடைய ரத்தம் அவருடைய வஸ்திரத்தின் மேல் கரைப்பட்டு கொண்டிருக்கிறது. அவ்வளவு ஒரு நியாய தீர்ப்பு. ஓகேங்களா, அடுத்த வசனத்தை பாருங்களேன். For the day of vengeance is in my heart. இதுக்காக தான், அதாவது இவங்க மனம் திருந்தணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை. ஆனா மனம் திருந்தாதவர்களுக்கு ஆண்டவர் நியாயம் விசாரிக்கிற, நீதியை சரிக்கட்டும் நாள் என்று மனதில் இருந்தது. இது வந்து கடைசியில நீங்க பார்க்கும் பொழுது குறிப்பாக ஸ்லோவா இந்த 7 years எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வருவாரு. அந்த 7th year முடிகிற டைம்ல இயேசு கிறிஸ்து மத்திய வானத்துல வருவார். அப்போ மத்திய வானத்துல வரும்போது that is the final judgment of the mankind who are with antichrist. antichristோட இருக்கிற அவங்களுக்கு வந்து ஆண்டவர் அதே ஸ்பாட்ல வரும் பொழுது அப்பதான் அந்த massive judgment நடக்கும். நிறைய பேர் சங்கரிக்கப்படுவார்கள். and the year of my redeemer has come. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்கள் மீட்கும் வருஷம் வந்தது. அப்போ இது என்னன்னா 7 வருஷத்துல அன்னைக்கு வந்து அந்த 7 வருஷம் உபத்திரவ காலத்துல கொஞ்சம் பேர், அதாவது few Jewish peopleம் சில பேரும் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு அப்பதான் அவங்க அறிந்து கொண்டு காட்டிலையும் மலையில ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்கள ரட்சிப்பதற்கு, அதனாலதான் the year of my redeemed has come. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. அந்த 7 வருஷம் முடிகிற டைம், ஓகேங்களா, the year of redeemed, ஓகேங்களா, year of my redeemed has come. அப்போ and I looked but there was no one to help and I wondered that there was no one to uphold. Therefore my own arm brought salvation for me.
அதாவது இது வந்து 7 வருஷம் உபத்திர காலத்துல நடந்துட்டு இருக்குது. ஒரு பக்கம் தேவனுடைய நியாய தீர்ப்பு நடக்குது, இன்னொரு பக்கம் அந்த கிறிஸ்துவோட முத்திரையை போடாமல் காட்டிலையும் மலையில ஒளிஞ்சிட்டு இருக்கவங்கள ஆண்டவர் தன்னுடைய கரத்தை கொண்டு காப்பாத்துறார். அதனாலதான் இங்க சொல்றாரு, therefore my warm arm brought salvation for me and my own fury is sustained me. I have trodden down the peoples in my anger. அதை தவிர மற்றவங்க எல்லாத்தையும் நான் வந்து அழித்து போட்டேன். நான் என் கோபத்திலே ஜனங்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை வெறியாக்கி, ஓகேங்களா, and brought down their strength to the earth. அவங்க எல்லாத்தையும் நான் வந்து அந்திகிறிஸ்து யாராவது முத்திரை போட்டிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாம ஆண்டவர் ஆக்குறார். ஓகேங்களா, இதெல்லாமே ஜீசஸ் தான் எக்ஸிக்யூட் பண்றது, வேற யாருமே கிடையாது. Nobody has the rights to do it. ஓகேங்களா, அந்த சீல் உடைக்கும் போது வந்து யோவான் போய் பார்த்து கேட்பார், ஐயோ இந்த சீல் உடைக்கிறதுக்கு யாருமே இல்லையான்னு சொல்லிட்டு அங்க அழும் பொழுது அங்கிருந்த ஒருத்தர் சொல்லுவாரு, no, there is a man who is seated on the throne who has overcome everything. அவர் தான் இந்த சீலை உடைக்க முடியும் சொல்லிட்டு, then finally he is the Lamb of God, the Jesus Christ. Then he broke the seal. அப்பதான் அந்த சீலை உடைக்கும் பொழுதுதான் அந்த கிறிஸ்து உள்ளாலே வர முடியுது. அது வரைக்கும் அவர் அலோவ் பண்ணாம வேற யாருமே ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேங்களா, அதே போலதான் இந்த கோவிடும் ஆண்டவர் அலோவ் பண்ணாம இந்த பூமியில 2 வருஷம் நிலைத்திருக்கார். ஆண்டவர் தான் அலோவ் பண்ணிருக்கிறார் ஒரு ரீசனுக்கு. ஓகேங்களா, மனம் திரும்புறதுக்காக, சபை தேவனுடைய சன்னிதானத்துடன் சேருவதற்காக. இன்னும் மனம் திருந்தாம கோவிடு போனா போகாது. அல்லேலூயா. மனம் திரும்பி இருந்தோம்னா ஆண்டவர் என்னைக்கோ இதை மாத்தி இருப்பார். ஓகேங்களா, 40 நாள்ல நினைவே பட்டணத்தை கீழே தள்ளிருவேன்னு சொன்னார். ஓகேங்களா, இவர் ஒரு தீர்க்கதரிசி. அவருக்கு மேல அவர் சொன்ன வார்த்தை இந்த நிறைவேறுன்னு வெளியில உட்காந்து காத்துக்கிட்டு இருக்காரு. 43 அவர் அப்பாடி நாளையோட முடிஞ்சிடும், நம்ம அப்படி வீட்டுக்கு கிளம்பி போயிடலாம், அத்தனை பேர் செத்துருவானுங்கன்னு பார்த்தா 40வது நாள் அங்க எல்லாம் ஒண்ணுமே நடக்கல. அப்ப இவரு ஒரு ஃபால்ஸ் ப்ராஃபிட்டா மாறிட்டாரு அந்த இடத்துல. அவங்க மத்தியில இவர் சொன்னது நடக்கலேன்னு எல்லா மக்களும் கேள்வி. ஆனா ஆண்டவருடைய பார்வையில அவங்க மனம் திருந்திட்டாங்க. அதுதான் முக்கியம். நம்ம சொன்னது நடக்குதோ இல்லையோ அது செகண்டரி. பட் கொரோனா போகுதோ இல்லையோ அது வந்து செகண்டரியா தான் இருக்கணும். மனம் திரும்புறாங்களா இல்லையான்னு ஆண்டவர் பாக்குறாரே தவிர கோவிட் போயிருச்சுங்களா அல்லது வந்துருச்சா ஒமைக்ரானோ அடுத்து என்ன கிரான் வருதோ அதை விட முக்கியம் நாம மனம் திரும்பி தேவனுடைய சன்னிதானத்துல இருக்கிறோம் தான் முக்கியம். ஓகேங்களா, சோ அதுக்காக தான் ஆண்டவர் இந்த காரியங்களை அலோவ் பண்றார். சரி, இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது அவருடைய ரிடம்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் நடந்துட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் அவருடைய ரிடம்ஷன் எப்படி இருக்கும், அவருடைய சால்வேஷன் வந்து அந்த நாட்கள்ல ஆல்ரெடி ரெடீம் பண்றாருன்னு பாருங்களேன். இது 9th verse இருந்து உங்களை காமிக்கிறேன். ஓகேங்களா, இன் ஆல் சோ ஹி ஃபார் ஓகே நான் 8th இருந்தே வரேன் பாருங்களேன். ஃபார் ஹி செட் surely they are my people, children who will not lie, and so he became their savior. யாராரு உண்மையா இருக்கிறாங்களோ பொய் சொல்லாம இருக்காங்களோ அவங்கள தான் ஆண்டவர் ரட்சிப்பதற்காக வராரு, மத்தவங்களே வர்றது கிடையாது. ஓகேங்களா, வந்துட்டு in all their affliction he was afflicted. யாரு? ஜீசஸ். ஓகேங்களா, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நொறுக்கப்பட்டார். நம்ம நெருக்கத்தை காட்டிலும் அவர் தான் அதிகமாக நெருக்கப்பட்டார். ஓகேங்களா, and the angel of his presence saved them. அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தம் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு. அந்த தூதனானவர் போட்டிருக்கிறது வந்து ஏஞ்சல் வந்து நம்மளை ரட்சிக்க முடியாது, ஜீசஸ் ஹிம்செல்ஃப். இங்க பாருங்க நிறைய இடத்துல ஏஞ்சல் ஆஃப் லார்ட் வந்து ஜீசஸ் சொல்லிட்டு நம்ம பைபிள் ஸ்டடியில நம்ம பார்த்தோம். இங்க இருக்கிற தூதனானவரும் ஜீசஸ் தான். பிகாஸ் ஒன்லி ஜீசஸ் கேன் ஏபிள் டு சேவ் அஸ். வேற யாருமே நம்மளை ரட்சிக்கப்பட முடியாது. இன் ஹிஸ் லவ், இன் ஹிஸ் பிட்டி ஹி ரிடீம்டு them. In his love, in his pity, he redeemed them, and he bore them and carried them all the days of old. அவர் தான் எல்லாமே. இந்த ஏஞ்சல் ஆஃப் காட் நம்ம பார்த்தா அது ஜீசஸ் தான். இந்த லவ்ங்கிற இந்த இடத்துல இன் இஸ் லவ் அதுவும் ஜீசஸ் தான். ரிடீம் பண்ணதும் ஜீசஸ் தான். போர் அண்ட் கேரிடும் நம்மளை தூக்கி சுமக்கிறவரும் பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்தவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான் நம்மளை தூக்கி சுமந்தார். இதெல்லாமே அவருடைய ரட்சிப்பின் பிளான்ஸ்ல இருந்தது. அப்போ இவங்களெல்லாம் ரட்சிக்கிறார். யாரெல்லாம் உண்மையா இருக்கிறாங்களோ இவங்களெல்லாம் தூக்கி எப்படியாவது காப்பாத்துறாரு, நம்மளை ப்ரொடெக்ட் பண்றாரு, ரிடீம் பண்றாரு, நம்மளை தூக்கி சுமக்கிறார். பட் யாருக்கு அகேன்ஸ்டா வராருன்னு இங்கதான் இருக்கு. இதான் ரொம்ப முக்கியமான வசனம். பட் தே ரிபெல்ட் அண்ட் கிரீவ்ட் ஹிஸ் ஸ்பிரிட், ஹிஸ் ஹோலி ஸ்பிரிட். எல்லா பாவமும் மன்னிக்கப்படும் போட்டிருக்கு வேதத்துல. ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக செய்த பாவங்கள் மன்னிக்கப்படாதுன்னு வேதத்துல தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அப்போ இவங்க ஆண்டவர் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டார்.
இவங்க பொய் பேசினதோ, இவங்க விரோதமாக இருந்தவங்களோ, கொலை பண்ணதோ, விபச்சாரம் பண்ணதோ எல்லாத்தையும் மன்னிச்சு ஆண்டவர் ரட்சித்து கொண்டு வராரு. ஆனா ஒரே ஒருத்தங்களை இவரால கொண்டு வர முடியல. என்னன்னா, இவர்கள் பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக யார் பேசுறாங்களோ, இன்னைக்கு பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக பேசுறவங்க அதிகமானவர் யாருன்னு பாத்தீங்கன்னா புறஜாதியர் கிடையாது, கிறிஸ்தவர்கள் தான். நிறைய கிறிஸ்தவர்கள் தான் பரிசுத்தாவியானவரை நம்புறது கிடையாது. நிறைய கிறிஸ்தவர்கள் தான் பரிசுத்தாவியானவரை கேவலமாக பேசுறதும் நிறைய கிறிஸ்தவர்கள் தான். சோ இவங்களை எல்லாத்துக்கும் மன்னிப்பு கிடையாது, மன்னிப்பே கிடையாதுங்க வேத வசனம் தெளிவாக போட்டிருக்குது. அப்ப பட் தே ரிபல்ட் அண்ட் கிரீவ்ட் ஹிஸ் ஸ்பிரிட். பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்துறது. பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்தினாலும் நாம பரலோக ராஜ்யம் போக முடியாது. ஒண்ணு அவரை தவறாக பேசினாலும், பரிசுத்தாவியானவர் தவறாக பேசினாலும், அல்லது பரிசுத்தாவியானவர் கிரீவ் பண்ணாலும், அவரை துக்கப்படுத்துற மாதிரி நம்ம ஒரு காரியம் செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பரிசுத்தாவியானவர் துக்கம் ஆயிட்டாருன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் 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 துக்கப்படுத்தியும் நம்ம கண்டுக்காம இருக்கிறோம். அவர் கடக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டோம் என்றால் அதனால சோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் எனிமியா மாறார். என்ன போட்டிருக்கு? So he turned himself against them as an enemy. யாரெல்லாம் பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக கலகம் பண்றாங்களோ அவர்களுக்கு against him there as an enemy and he fought against them. அவருடைய பரிசுத்தாவியானவரை வசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்ருவாய் மாறி, இயேசு கிறிஸ்துவே அவங்களுக்கு சத்ருவாய் மாறார், பிசாசு கிடையாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு, அதாவது கிறிஸ்துவர்களுக்கு யார் சத்ருவா இருக்கிறாருன்னா, ஓகேங்களா, இந்த மாதிரி பரிசுத்தாவியானவரை விரோதமாக பேசி ஆண்டவரே அவர்களுக்கு சத்ருவாக இருக்கிறார். சத்ருவாய் மாறின்னு போட்டிருக்கு, இனிமையா இருக்கிறார். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். வேத வசனம் தெளிவாக போட்டிருக்கு. and he fought against them. இதெல்லாம் ஜீசஸை பத்தி போட்டிருக்கு. ஓகேங்களா, இதுதான் ஒரே ஒரு கண்டிஷன் இந்த 10வது வசனத்துல. 8:10, அதாவது 8:9 நீங்க பாத்தீங்கன்னா இந்த பொய் சொல்றவங்களே ஆண்டவர் வாழ்ந்தவர் எப்படி 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 ரட்சிக்கிறாரு, பிளஸ் அவங்களை எப்படி பாதுகாக்கிறாரு, அவங்களை எப்படி ரிடீம் பண்றாரு, அவங்களை எப்படி தூக்கி சுமக்கிறாரு, எல்லாத்தையும் பார்த்தோம். ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் எதுவுமே பண்ண முடியல. யாரெல்லாம் பரிசுத்தாவின் விரோதமாக பேசுறாங்களோ, அவருக்கு விரோதமாக நிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் மன்னிப்பு இல்லை. ஆனா அதுக்கப்புறமும் then he remembered the old days, Moses and his people saying, where is he who brought them out of the sea with the shepherds of his flock? Where is he who put his Holy Spirit within them? இதெல்லாமே ஜீசஸ் தான் நமக்கு பரிசுத்தாவியை போட்டாங்க. ஓகேங்களா, அதாவது ஆண்டவரை பத்தி எல்லாமே, அதாவது இவங்க எப்படி ஆண்டவரை துக்கப்படுத்துறாங்கன்னு பாருங்களேன். Then he remembered the days of the old Moses and his people saying, அதாவது ஆண்டவர் இவ்வளவு நன்மைகளை செஞ்சாரே, எங்களை வழி நடத்தினாரு, எங்களை அந்த தண்ணிய 2ஆக பிளஞ்சு எங்களை வனாந்தரத்தில் நடத்தினாரு, அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் போட்டுட்டு who led them through the deep sea as a horse in the wilderness, that they might not stumble, as a beast goes down into the valley, and the Spirit of the Lord causes him to rest. So you lead your people to make yourself a glorious name. ஆண்டவர் நம்மளை வழி நடத்திட்டு வருவார். நடுவுல ஒரே ஒரு காரியம் மட்டும் போட்டிருக்கு. பரிசுத்தாவியானவரை விரோதமாகவோ பரிசுத்தாவியானவர் துக்கப்படுத்தணுமோ அதுக்கப்புறம் நமக்கு ஆண்டவர் நமக்கு எதிரியாக மாறுகிறாரு, விரோதியாக மாறுகிறார். So that is the only thing நம்ம கிறிஸ்தவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது. ஓகேங்களா, இப்படி பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் அங்க ப்ரே பண்றாங்க. லுக் டவுன் ஃப்ரம், அதாவது இந்த 15 இருந்து 19 வரைக்கும் நீங்க அவங்களோட பிரேயரை பார்க்கலாம். பிரேயரை பார்த்துட்டு, அதாவது அந்த நாட்களோட ஜனங்கள், ஆண்டவரே நீங்க இறங்கி வாங்க, நீங்க எங்களை காப்பாத்துங்க, நாங்க உங்களை அக்னாலஜ் பண்றோம், நாங்க இனிமேட்டு அப்படி பண்ண மாட்டோம், எங்களை எப்படியாவது எவர்லாஸ்டிங்காக எங்களை மாத்திருங்கன்னு ப்ரே பண்ணும்போது 64th சாப்டர்ல இருந்து திருப்பி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, மற்றது நீங்க உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்க 63rd நீங்க பொறுமையா படிச்சு பாருங்க. யூ வுட் டெஃபினெட்லி அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் அமேசிங் அந்த ஜட்ஜ்மெண்ட் எக்ஸிகியூஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த 64th சாப்டர்ல நீங்க இன்னொன்னு பார்க்கும் பொழுது, ஹalleluya, 64th சாப்டர்ல பாத்தீங்கன்னா, ஓகே, இங்க ஆண்டவருடைய 2ஆம் வருகை, அந்த 7 வருஷம் உபத்திரவ காலத்துல தேவனுடைய எக்ஸிகியூஷன் நடக்குது, தேவனுடைய நியாய தீர்ப்பு நடந்துட்டு இருக்குது. யாரா நியாய தீர்ப்பு பண்றாருனோ எப்படியாவது பாவத்துல இருந்து அவங்களை மீட்கிறாரு. ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசினவங்களோ அவரால் மீட்கொள்ள முடியாது. அதுக்கப்புறம் 2ஆம் வருகை, இங்க 2ஆம் வருகையில பாருங்களேன், ஓ that you would rend the heavens, உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள்
உம்முடைய சன்னிதானத்துக்கு முன் தத்தளிப்பதற்கும் பாருங்களேன், oh that you would rend the heavens, that you would come down, that the mountains might shake at your presence. வேத வசனம் தெளிவாக ஒரு தீர்க்கதரிசனம் இருக்கு. இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அந்த ஒலிவ மலையில அவரோட கால் பட்டவன அந்த ஒலிவ மலை ரெண்டா பிளக்குன்னு போட்டிருக்கு. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் ஒலிவ மலையில யாருமே பிளாட் வாங்கி வீடு கட்ட முடியாது. பிகாஸ் தே பிலீவ்ட் இன் தி வேர்ட் தட் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் திரும்பி வருவார், இந்த இடத்துல தான் வருவார். இந்த இடத்துல வரும்போது அக்கார்டிங் டு தி வேர்ஸ் இந்த மலை ரெண்டாக பிளக்கும். அதனாலதான் the mountains might shake at your presence. இதெல்லாம் அவர் வரும் பொழுது அந்த மலைகளே அங்க வந்து நடுங்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அப்படி ஆயிட்டு இருக்கும்போது தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி ஒருக்கும் அக்கினி எரியுமாய் போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுகிறது போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். As a fire burns brushwood, as a fire causes boil to water, to make your name known to your adversaries, that the nations may tremble at your presence. அவருடைய இரண்டாம் வருகை நடக்குது. எப்படி இருக்குன்னா, ஒரு வால்கனோ வெடிச்சு அப்படி எரி குழம்பா பிறக்கும்போது அப்படி பூமியில நடுங்கல, அதை விட பயங்கரமாக இருக்கும், அதை விட பயங்கர மோசமா இருக்கும். the nations may tremble at your presence. எல்லா ஜனங்களையும் இஸ்ரேல் அழிக்கிறதுக்காக ரெடியா அந்த ஆரம்பகதன் யுத்தத்துக்கு வந்து நிற்பாங்க. அந்த நேரத்துல இயேசுவோட அப்பியரன்ஸ் அங்க நடக்கும். with all the church, அந்த சபையோட சேர்ந்து வந்து அவர் திரும்பி வரும் பொழுது அந்த குளோரியஸ் அப்பியரன்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா தேசத்தாரும் நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், மல்டி மில்லியனரா இருக்கலாம், தேசத்தோட தலைவரா இருக்கலாம். every knee will bow at his presence. வராரு. ஓகேங்களா? வந்த உடனே when he did awesome things for which he did not look, you came down. வரார் இரண்டாம் வருகை. ஓகேங்களா? the mountains shook at your presence. இயேசு கிறிஸ்துவோட இரண்டாம் வருகையில மலை, அதாவது பர்வதங்கள் அந்த இடத்துல வந்து பயங்கரமாக நடுங்க ஆரம்பிக்குது. For since the beginning of the world, men have not heard, not perceived by the ear, nor has the eye seen any God besides you, who acts for the one who waits for him. ஓகேங்களா? இது வரைக்கும் உலகம் தோன்றதுல இருந்து இந்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்ததே இல்லை. அது அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான காரியம் சம்பவிக்குதுன்னு சொல்லிட்டு இங்க போட்டிருக்கு. ஓகேங்களா? You meet him who rejoice and does righteousness, who remembers you in your ways. You are indeed angry, for you have sinned. In the ways we continue and we need to be saved. ஓகேங்களா? But we are all like unclean things. All our unrighteousness are like filthy rags. அந்த இடத்துல வந்து மக்களுக்கு அப்பதான் உணர்வே வருது, ஐயோ எங்களுடைய நீதி உங்களுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு we all fade as leaf, and our iniquities like the wind have taken us away. And there is no one who calls on your name, who stirs himself up to take hold of you. For you have hidden your faces from us, and you have consumed us because of our iniquities. எங்களை ஏன் அழித்தீர், எங்களை ஏன் அப்பதான் உங்களுக்கு புரியுது. 7 வருஷம் இவங்க எல்லாம் புலம்பிட்டு இருந்தாங்க, எப்படிலாம் ஒரு தேவன் உண்டா, இப்படி எல்லாம் அழிச்சீங்களே. ஆனா அவருடைய பிரசன்ஸை பார்த்த உடனே மக்கள், அங்க இருக்க இந்த மக்கள் உணர்ந்துட்டாங்க, அவர் அழிச்சது உண்மைதான், நாங்க பாவம் பண்ணோம். அப்பதான் உங்களுக்கு வந்து அவங்களோட காரியங்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து உணர ஆரம்பிக்குது. ஓகேங்களா? But now, O Lord, you are our Father. We are the clay and you are our partner, and all we are the works of your hands. ஓகேங்களா? Do not be furious, O Lord, nor remember iniquity forever. Indeed, please look, we are all your people. அப்போ அந்த இடத்துல your holy cities are a wilderness, Zion is a wilderness, Jerusalem a desolation. இதெல்லாம் எப்ப நடக்கும்னா அந்த உபத்திரவ காலத்துல. ஓகேங்களா? இந்த 10வது வசனத்தை பாத்தீங்கன்னா, your holy city, அந்த holy city வந்து உபத்திரவ காலத்துல ஒரு பயங்கர wilderness ஆ மாறிடும். Zion is a wilderness, Jerusalem a desolation. Our holy and beautiful temple where our fathers praised you is burned up with fire. அந்த இடத்துல அவரோட அந்த 7 வருஷம் உபத்திர காலத்துல அது எல்லாமே நாசமாய் கிடக்கும். அப்புறம் அவரோட வருகையில தான் அது ரெனோவேட் ஆகி அந்த இடத்துல 1000 வருஷம் ஆச்சு நடக்கும். It's burned up with fire, and all our pleasant things are laid waste. Will you restrain yourself because of these things, O Lord? Will you hold your peace and afflict us very severely? இந்த இடத்துல பாருங்களேன், இதெல்லாம் உபத்திர காலத்துல நடக்கிற காரியங்கள். தேவனுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அவருடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும், அந்த நியாய தீர்ப்பு மத்தியில அவருடைய பிள்ளைகளை எப்படி வந்து ரட்சிக்கிறாருன்னு பார்த்தோம். இன்னொரு பக்கம் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக இருந்தாங்களோ, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தினார்களோ, அவர்களுக்கு ஆண்டவர் விரோதையா இருக்கிறார். இன்னொரு சைடு இயேசு கிறிஸ்துவோட இரண்டாம் வருகை. இந்த 63 and 64, it's all talking about the judgment, the redemption and the second coming of Jesus Christ. இதுதான் இந்த prophetical wake-up call-ல நம்ம மிகவும் ஞாபகப்படுத்த வேண்டிய, நம்மளுடைய ஞாபகத்துல வைத்திருக்கிற வேண்டிய ஒரு மிகப்பெரிய காரியம்.
தேவனுடைய சன்னிதானத்துல நம்ம விலையேற பெற்ற பொக்கிஷமாக காத்திருக்க வேண்டும். இந்த 2022 ஒரு 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 வித்தியாசமாக இருக்க பொழுது நம்ம நினைக்கிறோம் அப்படி நடந்தணும், இப்படி நடந்தணும், அப்படி நடந்தணும். உங்களோட பிளான்ஸ் ஒண்ணுமே நடக்காது. தேவனுடைய பிளான்ஸ் மட்டும்தான் நடக்கும். தேவனோட நம்ம நிலைத்திருக்க வேண்டும். அதற்காக தான் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இந்த 63 and 64 உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஹைலைட்ஸ் மட்டும் தான் காமிச்சேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இன்னைக்கு இந்த ஸ்டடி முடிஞ்சதுக்கு அப்புறம் பொறுமையாக 63 and 64 படிச்சு பாருங்க. then you could able to relate when this would happen. எப்போ இது நடக்க ஆரம்பிக்கணும் உங்களுக்கு வந்து தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். கர்த்தர் தாமே உங்களை பலப்படுத்துவாராக. Let's close our eyes. Loving Heavenly Father, we thank you so much for this wonderful day. உம்முடைய சமூகத்தினால் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பலன், உம்முடைய சுகம் எங்களோட கூட இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். புதிய ஆண்டுக்குள் பிரவேசிப்பதற்கு எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்க. அதற்காக நன்றி. எத்தனையோ பேர் கடந்த ஆண்டு இருந்தாங்க. இந்த ஆண்டு அவங்களை பார்க்க முடியல. ஆனால் நாங்களும் இந்த ஆண்டில் இருக்கிறோம் என்றால் எங்களை கொண்டு ஏதோ ஒரு திட்டம் வைத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி. அந்த திட்டத்துக்குள்ளாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பிரச்சனை எங்களை மூடட்டும். உம்முடைய பலன் எங்களை வாழ்க்கை நடத்தட்டும். உம்முடைய கிருபை எங்களை மூடும்படியாக ஜெபிக்கிறோம். இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த புதிய ஆண்டில் உம்முடைய வருகைக்கென்ற ஆயத்தப்படுகின்ற ஆண்டாக இருக்கட்டும். தேவனுடைய கிருபை, தேவனுடைய சன்னிதானத்தில் நிலைத்திருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசனத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய விடுதலைகளுக்காக நன்றி. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஜீவன் சுகம்பலன் யாவற்றுக்காக நன்றி செலுத்துக்கிறேன். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். சகல துதிகன மகிமை மாற்றமல்ல உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனால பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மறுபடியுமாக உங்களை எல்லாருக்கும் புதிய ஆண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து, ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி சாட்டர்டேஸ்ல ப்ராஃபிட்டிக்கல் வேக்கப் கால் 5 to 6 இருக்கு. வருகின்ற தீர்க்கதரிசிகளே நம்ம வேதத்தின் அடிப்படையில் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எவ்ரி ஃப்ரைடேஸ் we do have the youth revival meeting. இப்ப இருக்கிற வாலிபர்களுக்கு இருக்கிற ஏகப்பட்ட கேள்விகளுக்கு ஒரு பதிலை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறார். சோ தயவு செஞ்சு இந்த லிங்க்ஸ் எல்லாம் நீங்க ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை பலப்படுத்துவாராக. God bless you. God be with you.